பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம ரூத்தின் சரித்திரத்தில் அடுத்த பகுதியை பார்த்துருக்கோம். 4வது அதிகாரத்தில் ரூத்தை பற்றி இது போவாஸோட பெருமைகள் சொல்லப்பட்டது. போவாஸ் வந்து எல்லார்ட்டையும் சொல்லி பேசிட்டான். எல்லாருடைய பெர்மிஷனோட ரூத்தை வந்து விவாகம் பண்ணிக்கிறாரு. ரூத் விவாகம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் பெண்கள் எல்லாம் நகோமியை நீ ஊருக்குள்ளே நுழையும் போது அவள் சொன்னா இல்லையா, நான் என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்கள். நான் மாறானா கசப்புன்னு அர்த்தம். என்னுடைய கடவுள் இது கர்த்தர் எனக்கு நான் ஊரை விட்டு போகும்போது நல்லா போனேன். கணவன் 2 குழந்தைகள்னு சொல்லிட்டு 2 பசங்க இருந்தாங்க, போனேன். இப்போ திருப்பி இந்த ஊருக்கு என்னுடைய கணவனையும் என்னுடைய 2 ஆண் குழந்தைகளையும் இழந்து நான் வந்திருக்கேன், மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் தான் இப்போ சொல்கிறாங்க, இது நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பொண்ணு. இந்த பையன் இவன் தான் உன்னுடைய முதிர் வயதில் உனக்கு சிறந்த துணையாக இருப்பான். இவன் இவனுடைய பேர் பிரபலமாகும். நீ கவலையே படாத, சந்தோஷமாக நகோமியாகவே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நகோமியை புகழ்ந்து பாராட்டுறாங்க. அதோட இன்றைய பகுதி முடியுது. அடுத்து கடைசி பகுதி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா.